பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. இன்று குருவாரம் வியாழக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது கடந்த 21 ஆண்டுகளாக நாங்கள் குருவை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி தியான யுகங்களில் ஈடுபட்டு யாகங்கள் யக்ஷங்கள் தியான யுகங்கள் ஈடுபட்டு வருவோம். இப்போ நாங்கள் பாருங்க 21வது வருடம். ஒரு புதிய இடத்துல 21ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு நாங்கள் குரு பூசை ஆரம்பிச்சிருக்கோம். இது முக்கியமான ஒரு நாள். அதாவது புதிய இடத்துல குருவாரம் வியாழக்கிழமை 21வது வியாழக்கிழமை 21ஆம் தேதி இன்றைக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது என்னன்னு சொன்னால் நாங்கள் கடவுளை சார்ந்து நாங்கள் போகும்போது கடவுள் எங்களுக்கு சரியான பாதையை காட்டுவார். அப்படி இந்த கடவுள் பாருங்க ஒரு குருவா வந்து ஒரு சரியான வழியை நம்ம காட்டியிருக்கிறார். அந்த வழியில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அதாவது காயத்ரி மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தை நாங்கள் எல்லோரும் 21 மணி மாலை கட்டி 21 மந்திரம் உண்டான சொல்வதற்கு ஒரு ஜப மாலை நான் கட்டி வச்சிருக்கணும். அப்போ இதுவரை நாங்கள் பாருங்கள் ஆரம்பத்தில் செய்தது அந்த ஜப மாலை எங்களுக்கு நாங்கள் இடையில் விட்டுத்தோம். அதனால் மனம் எங்களோட பக்கம் சார்ந்து இல்லை அப்படின்னு சொல்வதற்கு நாங்கள் பல உதாரணங்களை இன்று நாங்கள் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவோம். ஒரு ஜெபமாலை வச்சுக்கொள்ளணும், ஒரு 108 கட்டி. அப்போ நாங்கள் 108 ஜெபமாலை காயத்ரி மந்திரம் இப்போ சொல்ல முடியாது. பழையவர்கள் நடுவே சொல்கிறவர்கள் சொல்லலாம். மனம் செம்மையானால் அது சொல்ல விடாது. கடைசி பிறகு 54 ஜெபமாலை கட்டி வச்சு கொள்ளலாம். 54 சொல்கிறார்கள். 21 தரம் நாங்கள் இப்போ சொல்லலாம். சொல்லி நாங்கள் தியானம் பண்ணி 21 அப்படி இல்லாட்டி 27 நம்ம கட்டி வச்சுருக்கலாம். 27 தான் அதில் இது. நாங்கள் 21 ஆகிட்டுருக்கோம். ஏன்னு சொன்னால் 21 தரம் நாங்கள் ஒரு விஷயத்தை சொன்னோன்னா அது மனதில் அது பதிவு ஏற்படும். 21 அதுக்காக நாங்கள் 21 நான் சொல்லி அதை சித்தி பெற்ற எல்லா மந்திரங்களை மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறோம், வழிகாட்டுறோம். அடியனுக்கு பல குருநாதர் பல மந்திரங்களை உபதேசம் பண்ணார். அதில் அடியன் தேர்ந்தெடுத்து எடுத்த மந்திரத்தின் மூலம் சித்தி பெற்று அதிலிருந்து பாருங்கள் இறைவனோடு ஐக்கியமான அவ்வளவு மந்திரங்களையும் தான் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டி வாரோம் கடந்த 21 வருடங்களாக. அப்போ நாங்கள்லாம் பாருங்கள் கடைசி 4 மணிக்கு எழும்பி அப்படி இல்லாட்டி 4:30க்கு எழும்பி நாங்கள் 21 தரம் உண்டான காயத்ரி ஜபம் பண்ணி குருவ மத்தியோ அப்படி இல்லாட்டி சுவாசத்தையோ மிக லேசானது கடைசி இது பாருங்கள் சுவாசம் அப்படின்ட்டு எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க எங்கள் குருநாதர். ஆனால் நான் பாருங்கள் புருவ மத்தியிலையும் நாங்கள் தியானம் பண்ணலாம். அப்போ நீங்கள் சரியாக போகும்போது உங்களுக்கு பாருங்கள் புருவ மத்தியில் செய்ய சொல்லி உங்கள் குருநாதர் உங்களுக்கு வழிகாட்டுவார். நிஜமாயோ கனவுலையோ உங்களுக்கு வழிகாட்டுவார். அப்படி நடக்கும். ஏன்னு சொன்னால் இந்த புருவ மத்தி இது மனம், இது சகஸ்காரா பாருங்கள் சக்கரம் பிரம்மசக்தி, இது மனசக்தி. இந்த மனத்தோட இந்த சுவாசம் பாருங்கள் தொடர்பு. அப்போ இந்த சுவாசத்துக்கு இன்னொரு பேர் வாசு அப்படின்னு சொல்லி பேர். வாசு அடங்குனா மனம் அடங்கு மனோட்டம், மனம் அடங்குனா வாசி சுவாச ஓட்டம். ஒரு நிமிஷத்துக்கு பாருங்கள் 16 ஓடுறது. அப்படியே குறைஞ்சி 16, 13, 14 அப்படி ஓடும்போது எங்களுக்கு ஆயுள் கம்மி குறைவு.
இப்படி ஓடி ஓடி போகிற ஆமைகளுக்கெல்லாம் 7 தரம் தான் ஓடும், 5 தரம் ஓடக்குள்ள அவங்க 300 வருடங்கள் வாழ்கிறார்கள். ஊர்வனை எல்லாம் அதிகமாக. அப்போ இந்த சுவாச நம்ம மன ஓட்டம் குறைய குறைய சுவாச ஓட்டம் நிமிஷத்துக்கு ஓடுறது குறைஞ்சி வரக்குள்ள எங்களை ஆயுள் குறைஞ்சி வருது, எங்களோட கர்மாக்கள் எல்லாம் குறைஞ்சி வருது. நாங்கள் செய்கிறதுக்கு பாருங்கள், எந்த வேலை செய்ய போனாலும் சரியாக செய்யக்கூடிய ஒரு வழி கிடைக்கும். அதுதான் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படின்னா மனத்தை ஓட்டத்தை செம்மையாக்குவதற்கு. அது கள மாதிரி எதிர்மறையானது. அதாவது ஒரு வயலில் நாங்கள் செம்மையாக்குறதுக்கு ஒரு டிராக்டரோ ஒரு உளவியந்திரமோ ஒரு கருவியை கொண்டு வயலை செம்மையாக்கி அதில் பாருங்கள் நல்ல விதைகளை விதைச்சி அதுக்குரிய பாருங்கள் நீர் பசலை பாய்ச்சி சரியான விளைச்சலை நாங்கள் பெறுற மாதிரி இந்த மனத்தில் பாருங்கள் ஜெபம் பண்ணி காயத்ரி மந்திரம் இந்த மனத்தை செம்மையாக்கக்கூடியது. அப்போ இந்த செம்மையாக்கக்கூடிய மந்திரத்தை ஜெபம் பண்ணி அந்த எண்ணோட்டங்கள் எல்லாம் பாருங்கள் கர்மாக்கள் எங்களை மனத்தை எங்கட பக்கம் நாங்கள் மனத்தை கொண்டு வாழ்கிறவர்கள் தான் மனிதன் என்பது மனத்தை கொண்டு வாழ்கிறவர். மனத்துக்கு பேர் தான் மனிதன். இங்கிலீஷில் மேன் அண்ட் அப்படி ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறீங்கன்னா இந்த மனத்துக்கு தான், அந்த உடம்புக்கு இல்லை. இந்த மனம் பாருங்கள் கடவுளை சார்ந்து வாழ்கிற கடவுள் அப்படின்னு சொன்னால் ஆன்மா, அங்கே உணர்வாக இருக்கிறவரை சார்ந்து வாழ்கிறவர். அப்போ மனம் பாருங்கள் இந்த ஆன்மா உணர்வாகி ஆன்மாவை சேர்ந்து மனம் இந்த ஐம்பொறிகளை கொண்டு இந்த உடலை இயக்குறாரு. அப்போ இந்த மனத்தில் இருக்கிற எல்லா தன்மைகளும் இந்த உடம்புள்ள நாங்கள் உணரலாம், அறியலாம். அது 5 அறிவு அப்படின்ட்டு 5 கருவிகள் மூலம் நாங்கள் அறியலாம். நான் பூரணைக்கு உங்களுக்கு சொன்னேன், இந்த சுவாசம் இந்த மூக்கு ஒரே மனத்தை மணந்து கொண்டு இருக்குமென்று சொன்னால் அந்த மனம் அந்த மூக்கு ஆரோக்கியமற்றது. அந்த கருவி 5 பொறிகளில் அந்த பாருங்கள் அந்த சுவாசிக்கிற அந்த அது ஆரோக்கியமற்றது. எல்லா மனங்களும் மணக்கும், அது நமக்கு தேவையானதை மட்டும் எடுக்கிற அளவுக்கு இருந்தாண்டா ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கருவிகளையும் பாருங்கள் எங்களுக்கு ஆரோக்கியமற்றது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பகுத்தறிவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மனம் பாருங்கள் எங்களுக்குரிய உணரும் சக்தி, கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கிறது, இப்படி ஒவ்வொன்றும் பாருங்கள் ஒரே விஷயத்தை எங்களுக்கு காட்ட முடியும்னா அது ஆரோக்கியமற்றது. அது பல விஷயங்களை பாருங்கள் அறிந்து நமக்கு விருப்பமானதை மட்டும் அதை எடுக்கிறதுக்கு காட்டுதுன்னா அது ஆரோக்கியமானது. அப்போ அந்த ஆரோக்கியமான எல்லா பொறிகளும் ஆரோக்கியமாக நடக்கிறதுக்கு பாருங்கள் நாங்கள் கடவுளோடு நாங்கள் தொடர்பு கொண்டு இருக்கணும். இப்போ சில பேருக்கு பாருங்கள் எங்களுக்கு கால் வரைச்சி, சில பேருக்கு பாருங்கள் ஒவ்வொரு கருவிகளாக எங்களுக்கு இழக்கப்படுதுன்னு சொன்னால் நாங்கள் செய்த கர்மாக்கள் மூலம் எங்களோட பகுத்தறிவை மயக்கி பாருங்கள் எங்களை மனத்தை அதை அந்த உணர்வாகிய உயிர் சக்தியை எடுத்து செயல்படுத்த முடியாத அளவுக்கு நாங்கள் கர்மாக்களை செய்திருக்கிறோம். அப்போ அந்த கர்மாக்களை கரைக்க வைக்கிறதுக்கு குரு மூலம்தான் கரைக்கலாம். அப்போ குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லைன்னு சொல்வார்கள். அப்போ அந்த குரு மூலம்தான் அந்த நம்மளுடைய கர்மாக்களை கரைக்கலாம் முடியும்னா உள்முகமாக இருக்கிற அந்த ஆன்மா தான் குரு. அவர் பாருங்கள் வெளிமுகமாக அவதாரம் உருவம் எடுத்து அவதாரம் பண்ணி உலகத்தில் துன்பங்கள் மக்கள் வேதனைப்படும் போது அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருவம் எடுத்து அவர் மக்களுக்கு சரியான வழியை காட்டுவார். அந்த சரியான வழியில் அந்த கர்மாக்கள் கரைக்கிற வழியில் போய் கரைக்கப்படும் போது அவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு வரும்போது இதுதான் சரியான பாதை என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடிக்கலாம். அவர் தான் உங்களுக்குரிய சரியான குரு அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த குரு பாருங்க நாங்கள் உலகத்தில் சமநிலை இழந்து மக்கள் தர்மம் குன்றி அதம் ஓங்கி வாழும் போது அப்போ அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு அந்த டைமில் அந்த உலகத்தில் ஏற்ற மாதிரி எதை கண்டா பற்றி பிடிப்பார்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு நல்லவர்களை காப்பாற்றுவதற்கு தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு வருவார். அவர்கள் அந்த வழியில் நாங்கள் பக்தியாக அவங்க சொல்கிற வழியில் போக்குள்ள அதை தொடர்பு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. அதாவது மனத்தில் இருக்க கர்மாக்களை கரைச்சி மனம் நாங்கள் சொல்கிற மாதிரி
இந்த உடலை கொண்டு இயக்கி வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. அப்போ அந்த ஆன்மீக வாழ்க்கை போகிறதுக்கு பல விடயங்களை எங்களுக்கு இப்போ நம்ம நல்லா போட்டிருக்கிற மாதிரி பல விடயங்களை எங்களுக்கு கொடுத்துருந்தார்கள். இப்படி போய் தான் அதுக்குரிய ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒவ்வொரு எல்லாத்துக்கும் ஒரு சக்திகள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு கலர்களுக்கு இப்போ பச்சை என்று சொன்னால் என்ன குளிர்ச்சியானது, காவி என்ன துறவு, இப்படி ஒவ்வொன்று இருக்கு. அந்த தன்மைகள் உடம்பில் என்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்று அறிந்து அவர்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு வழிகாட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகா சக்தி படைத்த வழி அந்த காயத்ரி மந்திரம் சொல்லி நாங்கள்லாம் இப்போ எல்லாரும் மந்திரிக்க கர்மாவை கடைப்பதற்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களை கர்மாவை கடைக்க வைக்கிறதுக்காக எந்த முறையில் எல்லாம் உங்களை லேசாக நீங்கள் குருபக்கம் வந்து கர்மாக்களை கரைக்க வைப்பார்களோ அந்த முறையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அந்த முறையெல்லாம் அது என்னுடைய அந்த குரு பக்கம் வந்து அந்த குருவை சார்ந்து நீங்கள் கடவுளை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வழியை தான் நம்ம உங்களுக்கு காட்டுறோம். அதனால தான் ராமகிருஷ்ண பரமன் சொல்லி உன் குருவை ஒரு கையால் பிடிச்சி கொண்டு மறு கையால் கடமையாற்ற அப்படின்னு சொன்னால் என் குருநாதர் இப்போ சொன்னாருன்னா குருவண்டா அந்தராத்மா பாருங்க, அவர் உணர்வா இருக்காரு. இந்த மனம் பாருங்க, இந்த குரு பக்கம் சார்ந்து பாருங்க, சார்ந்து பிறகு இந்த மனம் பாருங்க உடலை கொண்டு இயக்குறேன். அதை தான் என் குருநாதர் இப்போ சொன்னார் பாருங்க. அதான் ராமகிருஷ்ண பரம சொன்னார்ன்னு சொன்னால் உன் குருவை பிடிச்சி கொண்டு மனம் பாருங்க உன் குருவை பக்கம் சார்ந்து பிடிச்சி கொண்டு பிறகு நாங்கள் பாருங்கள் உலகத்து பக்கம் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை நீ கடமையை சரியாக செய்வோம். உன் குருவை பிடிச்சி கொண்டு ஒரு கையால் மறு கையால் நீ கடமையாற்றும் போது உலகத்து கடமையை நீ சரியாக செய்வான்னு சொன்னால் நீங்கள் தவம் பண்ணி கொண்டு பாருங்கள், பண்ணி முடிய உங்கள் உலகத்து கடமையை நீங்கள் செய்யும் போது சரியாக செய்வீங்க. உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க காலையில் எழும்பி பாருங்க நல்ல விஷயங்களை செய்து தியான யபங்கள் ஈடுபட்டு நல்ல பக்கம் வந்தோடனே நல்ல ஒரு சக்தி மனதில் உண்டாகும். அன்றைக்கு பிறகு நீங்க பாருங்க, அன்றைக்கு பிறகு நீங்க போனா நல்லது பக்கம் அன்றைக்கு பிறகு அன்றைக்கு நாள் ஃபுல்லாக நீங்க வேலைக்கு போனா பாருங்க உங்களுக்கு நல்ல தன்மை உங்களுக்கு வழிகாட்டும். அப்போ இந்த மனதில் இருக்க நல்ல தன்மை வழிகாட்டும் லேசாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி காலை எழுப்பி கோபம் இல்லாட்டி பாருங்க ஒரு எரிச்சல் ஒரு கவலை இப்படியா நீங்க கவனிச்சோன்னா அந்த கவலைக்குரிய சக்தியை பாருங்க என்ன கொடுக்குற கவலை அன்றைக்கு ஃபுல்லாக அந்த கவலை பாருங்க சரியான வேலை செய்ய விடாது, ஒன்றும் செய்ய விடாது. உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க கடவுள் பக்கம் சார்ந்து இருந்து கொண்டு கடமையாற்ற வந்திருந்தால் நாங்க பாருங்க 5 நாள் வேலை செய்யறோம். ஆனால் நீங்க கடவுள் பக்கம் சார்ந்திருந்தா 5 நாள்ல ஒரு நாள் தானே பெரிய ஒப்போடையில் வந்து பார்த்துருப்பீங்க. அப்ப நீங்க கடவுள் பக்கம் சார்ந்து வரலை, கர்மம் மாற்ற பக்கம் கர்மா பக்கம் சார்ந்திருந்ததால இப்போ அங்கே வந்து பாருங்கள் கொஞ்சம் தானே ஹெல்ப் பண்ணுவோம் அப்படியெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு விடலை அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு பாருங்கள் உங்களுக்கு 5 நாளும் அந்த கர்மத்து பக்கம் இருந்து இந்த பக்கம் போகிறதுக்கு விடலை. அப்போ அந்த கர்மத்து பக்கம் இருந்து கொண்டு நாங்கள் இந்த பக்கம் போகாதனாடி அந்த கர்மா அதை உண்டாக்குனாங்க, அதான் விதி. விளங்குதான்? உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள் இந்த பக்கம் போயிருந்தால் என்ன செய்வோம், அந்த பக்கம் மனதை கொண்டு கடமையாற்றி போட்டு கருமம் உங்களை பாருங்க இந்த பக்கம் போறதுக்கு படும். சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் அம்மாவோட நாங்கள் சந்தோஷமா இருந்த அம்மாவோட சந்தோஷமா இருந்து அடிக்கடி நம்ம அம்மாவை தேடி வந்த நாங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ நாங்கள் திருமணம் பண்ணி முடிஞ்ச உடனே பாருங்க அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வாராரு இல்லை அப்படின்னு சொன்னா என்னன்னா அந்த பக்கம் சாந்த மனம் பாருங்க அதில் இந்த பக்கம் விடுதில்லை. யோசிச்சு பாருங்க, நீங்க சின்ன பிள்ளையில பாருங்க எந்த பொருளை வாங்கினாலும் 3 நாளைக்கு பாருங்க அந்த பொருளை நாங்கள் வச்சிருப்போம். சின்ன பிள்ளை 3ஆம் நாள் அதை தூக்கி வீசுறோங்க. அதே மாதிரி பாருங்க நாங்கள் அந்த உலகத்து பக்கம் நாங்கள் இருக்கும்போது அம்மா பக்கம் நாங்கள் வந்து உலகத்து பக்கம் நாங்கள் போகும்போது என்ன செய்யறோம், சரியாக கடமையாது. இப்போ நாங்கள் பாருங்கள் உலகத்து பக்கம் போனோடனே அம்மா பட்ட வந்து போகிறோம் இல்லை அப்படி என்று சொன்னால் என்னையும் அந்த கருமா எங்களை விடுதில்லை. அந்த கருமாவை செய்ய வைக்கிறதுக்கும் பாருங்கள் இங்கிருந்து குரு விட்டு இருந்தால் அருள் போகுது. அந்த அருளை பாருங்கள் பகுத்தறிவால் நீங்கள் எடுத்து அந்த கருமாக்கள் செய்யும் போது அந்த கர்மா பிறகு பாருங்க கடவுள் பக்கம் போகிறதுக்கும் விடுதில்லை. சிந்திச்சு பாருங்க. அப்போ நாங்கள் பாருங்க பெரிய ஒப்போடையிலிருந்து பாருங்க இங்கே வாரத்துக்கு வாரம் பெரிய ஒப்போடையில் நாங்கள் அங்கே இருக்கிறோம். சாமி அங்கே பெரிய ஒப்போடையில் பாருங்க எல்லாம் செய்கிறாரு. சும்மாண்டான நாங்கள் வந்து ஒரு கல்லை தூக்கி போட்டாலும் ராஜராஜ சோழன் பாருங்க பெரிய ஒரு கோயிலை கட்டினா வச்சு
தஞ்சை பெருங்கோயில் கட்டினவர். அவரும் பாருங்கள் உலக மக்களுக்காக கட்டினவர். அங்கே வந்து மாறு வேடத்தில் வந்திருந்து என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு கல்லை தூக்கி போட்டான் இறைப்பணி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த பெரிய கோயிலை கட்டி உலகத்துக்காக செய்தவர். அவர் எந்த பக்கம் இருந்தார்? சிவன் பக்கம். அப்போ இறைப்பணி என்று சொல்லி அங்கே போய் மாறு வேடத்தில் வேலை செய்தாராம். அப்படி மாறு வேடத்தில் அவர் வேலை செய்யும் போது பாருங்கள் சின்ன கல்லை தூக்குனாராம். அப்போ அந்த பொம்பளையல் பக்கத்தில் சொன்னால் இந்த பெரிய திண்டு தடியன்னு பாருங்கள் இந்த சின்ன சின்ன கல்லை தூக்குறாருன்னு சொன்ன உடனே பாருங்கள் பெரிய கல்லை தூக்கி ஏற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே பெரிய ஒரு கல்லை அங்கே ஏற்றின உடனே அவர் பாருங்கள் என்ன காலில் விழுந்த உடனே அவருடைய வேஷம் போட்டிருந்த அவர் மறைஞ்சிருந்து கலைஞ்ச உடனே எல்லாரும் நீங்களும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வணங்குறார்கள். அவன்டா இறைப்பணி தேடி போவோம் பாருங்க. சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு 15ஆம் தேதி சொன்னாங்கன்னா 21ஆம் தேதி வியாழக்கிழமை புது வீட்டில் நடக்கும் பாருங்க. இறை பக்கம் சார்ந்திருந்தா என்ன நம்ம சொல்ற என்ன மனம் இறை பக்கம் சார்ந்திருந்தா கர்மம் ஆற்றுவோம். ஆனால் கர்மம் எங்களுக்கு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு நல்லதை செய்யறதுக்கு விடாமல் தடுக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் நல்ல காரியத்துக்கு பாருங்கள் தடுக்க விடுதலைன்னா நாங்கள் குருவிட்ட வந்தாலும் கர்மா பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த பாடத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ நாங்கள் குருவில் பக்கம் இல்லை கர்மா பக்கம் இருக்கிறோம். அதனால தான் கூப்பிட்ட குரலுக்கு குருநாதர் கடவுளும் நமக்கு வாரார் இல்லை. ஆனால் கடவுள் பக்கம் இருந்தவருக்கு பாருங்கள் கஜேந்திரன் யானை பாருங்கள் என்ன செய்ய தண்ணி குடிக்க போனாராம். எங்கே ஒரு குளத்தில் முதலை பிடிச்சி தரான். சரியா முதல்ல பிடிச்ச உடனே பாருங்கள் நாராயணனை கூப்பிட்டாராம். உடனே பாருங்கள் அவர் வேறு கருட வாகனத்தில் வேறு இடத்துக்கு போய் கொண்டு வந்தார். உடனே பாருங்கள் வந்த உடனே அங்கே வந்து அவரை காப்பாற்றினாராம். இப்போ நாங்கள் பக்கத்தில் இருந்தாலும் பாருங்கள் கூப்பிட்டா கடவுள் வர மாட்டோம். பக்கத்தில் எங்கே இருக்காரு? நம்ம உணர்வாக இருக்காரு. மனம் பக்கத்தில் இருக்காரு. அந்த பக்கம் இருக்காரு. மனம் கூப்பிடுறாரு. வருவாரா? வரல. வந்திருந்தா என்ன செய்வோம்? சும்மாண்டார வந்து நாங்கள் என்னை பார்த்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் கர்மா பக்கம் இருக்கும். இதுதான் பாருங்கள் பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் என்ன செய்யும் சூதாட்டம் நடந்துதான். இந்த கதை சூதாட்டத்தில் சூதாடுறதுக்கு கூப்பிடுறாரு துரியோதனன். இந்த கதை தான் சூதாட்டத்துக்கு கூப்பிடுறாரு. பாண்டவர்கள் பாருங்க கண்ணண்ட பக்கம் இருக்கிறார்கள். துரியோதனன் பாருங்க இங்க கௌரவர்கள் எங்க இருக்கிறார்கள்? மெத்த பக்கம் இருக்கார்கள். பஞ்ச பாண்டவர் தர்மராக்களை துரியோதனன் சூதாட்டத்துக்கு அழைத்தான். அண்ணா சூதாட்டம் அவர் ஓமன் சொன்னார். ஆனால் ஒரு நிபந்தனை என்ன சொன்னால் நான் சூதாடுறதுக்கு பாட மாட்டேன். என்னுடைய மாமா சவுனி தான் ஆடுவார். நல்லா கேளுங்க. என்னுடைய மாமா சவுனி தான் ஆடுவார் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் சொல்லிக்கலாம் இவர் எந்த பக்கம் இருக்காரு? கடவுள் பக்கம் இருக்கிறார். நீங்கள் மாதிரி கடவுள் பக்கம் இருக்கிறோம் தானே யோசிச்சு பாருங்க. ஆனால் கிருஷ்ணன் பக்கம் தான் அவங்க இருந்தால் அவர் சொல்லலை. ஏன்னு சொல்லுங்க கடவுள் பக்கம் இருக்கார் அவர் இல்லை. அவர் பாருங்க சொல்லலை. என்ன செய்ய அவர் சொல்லியிருக்கணும் என்ன நானும் நீ ஆடாதனால நானும் ஆடலை. என் பக்கம் இருக்க கிருஷ்ணன் தான் ஆடுவான் அப்படின்னு சொல்லலை. உத்தவர் கேட்குறாரு பாருங்க நீ ஏன் போகல? எங்களை போலாம் இருந்தவர் கடவுள் பக்கம் தரமர் பெரிய தரமர் நம்மளமா இல்லை பெரிய தரமர். இதுதான் விதி. விவேகம் உள்ளவன் பாருங்க துரியோதனன் என்னுடைய பாருங்க மாமா சவுனி தான் ஆடுவார். இவர் சொல்லி என்னுடைய பாருங்க மைத்துனன் கண்ணன் தான் ஆடுவார் அப்படின்னு சொல்லலை. நான் தான் ஆடுவார். அப்போ என்ன சொல்றாரு? நான் ஆடுற சூதாட்டம் கண்ணனுக்கு தெரியவே போடாது. நம்ம சொல்லுவோம் பாருங்க கண்ணனுக்கு தெரியவும் போடாது. இப்போ பாருங்க என்ன இல்லை கண்ணன் வரே போடாது. நம்ம களவெடுக்கக்குள்ளே சொல்லுவோம் கூடாதெல்லாம் கையக்குள்ளே சாமி இருக்காரு. ஆனால் அவருக்கு டெலிஃபோனில் தான் தெரியும் நாம் என்னென்றானே செய்யலாம்ன்ற மாதிரி தான் அவர் சொல்கிறார். என்ன நம்ம கடவுள் பக்கம் இல்லைனே. அதே மாதிரி பாருங்கள் கண்ணன் இருக்காரு அவர் பக்கத்தில். ஆனால் பாருங்கள் என்ன சூதாட்டத்துக்கு அவர் வரையும் போடாது தெரியவும் போடாது. அவர் வரப்போடா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம பாருங்கள் இப்போ நம்ம கூப்பிட்டா நம்ம எந்த பக்கம் வரைக்கும்? ஒரு சில பேர் இந்த பக்கம் தான் இருக்கா கூப்பிட்டா வருவேன் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த பக்கம் இருந்து ஆனால் பாருங்க சூதாட்டத்தில் எல்லாத்தையும் பாருங்க இழந்தாரு.
ஆனால் அவர் பாருங்க பாவத்து பக்கம் இருந்த துரியோதனன் பாருங்க இவரை தோல்வி அடைய வச்சார். என்ன காரணம்? அவங்க தர்மம் கிருஷ்ணரோட இருந்தா ஏன் தோல்வி அடைஞ்சாங்க? இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணலாம், நாங்கள் சாமித்தை தான் வாரம் ஆனால் கஷ்டமாയിരിக்கும் அப்படின்னு சொல்கிறோமா? சொல்லுவோம் தானே? அது மாதிரி தான் பாண்டவர் விளங்குதா? அப்போ ஏன் கஷ்டமாയിരിக்கும்னு சொல்லி பாண்டவர்கள் பாருங்க எங்கே பங்கம் கண்ணம் பக்கம்தான் இருந்தார்கள். ஆனால் என்ன செய்தாங்க? அவங்க கஷ்டமாக இருந்ததுக்கான என்ன இந்த கதையிலிருந்து விளங்க ஏன் கூப்பிடல அவர் அந்த பக்கம் அவர் நினைக்கல, சொல்லலை. சொல்லியிருந்தா என்னையும் கடவுள் பக்கம் இருந்தார், அவ்வளவு துன்பம் வந்திருக்காது. சூதாட்டத்தில் எல்லாத்தையும் இழந்து காட்டுக்கு போய் பாருங்க வரவர் அங்கே போய் என்ன கஷ்டப்பட்டது வந்திருக்காது. கர்மா இதைத்தான் குந்தி கேட்குறா பாருங்க. உன்னோடே தெரிஞ்ச பாருங்க உங்கள் மக்கள் எல்லாம் என்ன ராஜபோக வாழ்க்கையில் வாழ்ந்த நாங்கள் கஷ்டப்படுறோம் ஏன் கிருஷ்ணா அப்படின்னு உங்களுக்கு கர்மா இருக்கு. இப்போ நமக்கு இப்போ சாமித்தை நாங்கள் வந்திருக்கவே கஷ்டப்படுறோம்னு கேட்டால் என்ன இல்லைவோம்? 10 வருஷம் வந்த நாங்கள் 2 சால்வை மாற்றிருக்க வேண்டி சொல்கிற மாதிரி ஒன்று விளங்குதா? எங்கே இருக்கிறேன்ட்டு விளங்குதா? அப்போ இதுக்கு தான் இந்த கதை. ஒரு டெஸ்ட் பாருங்கள், நான் அங்கேருந்து இங்கே மாறின ஒரு டெஸ்ட்டு 7 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சேஞ்ச் பண்ண உடம்பும் இந்த அண்டமும் ஒரு சேஞ்ச் வரும், ஒரு மாற்றம் ஒன்று வரும். 16 வருஷம் ஒரு குருநாதர்கிட்ட கேள்வி கேட்காம இருந்தால் ஞானம் கிடைக்கும். 12 வருஷம் குரு சேவை செய்து எந்த கேள்வியும் அவர்கிட்ட கேட்காம அவர் சொல்கிற மாதிரி போனால் என்ன ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்காங்க குருவாள். இப்போ பாண்டவர்கள் பாருங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் இது பண்ணி அவர் கூப்பிடாதனால எல்லாத்தையும் இழந்தார்கள். இப்போ நாங்கள் கடவுள் பக்கம் சாந்திரில் இருந்து கொண்டு இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பாருங்கள் இந்த பக்கம் சாந்திரிக்க அந்த பக்கம் சாந்திரிக்கத்தாலாம் கூப்பிட்டதுக்கு கடவுள் வரமாட்டார். ஆனால் இவர் என்ன சொன்னார்? இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொன்னார்? ஒரு கையால் உன் குருவை பிடிச்சி கொண்டு மறு கையால் நீ கடமையாற்றும் போது கடமையை சரியாக ஆற்றுவார். இறுதியில் பாருங்க 2 கையாலையும் குருவை பிடிச்சிருவாண்டா கடமை சரியாக ஆற்றினோட எங்கே வருவோம்? இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து வேலைக்கு போகிறீங்க, வேலை முடிஞ்சால் எங்கே வருவோம்? நாங்கள் திருமணம் எல்லாம் பண்ணி ஒன்றும் செய்யாமல் உங்கள் வீட்டில் மட்டும்தான் நீங்கள் இருக்கீங்க. எங்கே வருவீங்க? வீட்டுக்கு வருவீங்க. வீட்டுக்கு வேலை செய்கிறோம், வீட்டுக்கு தானே வரோம். அது மாதிரி பாருங்கள், நீங்கள் கடவுள் பக்கம் இருந்த உடனே வேலையெல்லாம் செய்வீங்க, எங்கே வரீங்க? வீட்டுக்கு வந்துடுவீங்க. வீடு எது? வீடு போகிறன்றது இந்த ஆன்மா இந்த கர்மத்திலேருந்து விடுதலை பெற எங்கே வந்துடுவோம்? வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் வீடு எங்கே? உள்ளுக்குள்ளே எங்கே இருக்கு? வீடு பேர். இப்போ நாங்கள் மனத்தை சார்ந்திருக்கிறோம். வீட்டிலிருந்து வெளியே வந்த நாங்கள் வீட்டுக்கு போக இல்லாத அளவு இடையில் தத்தளித்து கொண்டிருக்கும் கர்மாவில். அதிலிருந்து பாருங்கள் உள்ளுக்குள்ளே வாரத்துக்காக தான் ஜெப மாலை கட்டி காயத்ரி மந்திரம் சொல்லுங்கன்னு சொன்னேன். விளங்குதான் என்னதுக்கு சொன்னாண்டு? காயத்ரி மந்திரம் சொல்லி நீங்கள் எங்கே வந்துருக்கீங்க? உங்களை துன்பப்படுத்துகிறாரு. அந்த துன்பத்திலிருந்து நாங்கள் குருவால் மட்டும்தான், குருவருள் மட்டும் கிடைச்சா மட்டும்தான் கர்மாக்கள் கரைக்கப்படும். எப்படி? நான் காயத்ரி ஜபம் பண்ணி நாங்கள் சுபாசத்தையோ பாருங்கள் பூர்வ மத்தியை கவனித்து வரும்போது இப்படி பூசைகளுக்கு வரும்போது எங்கேயும் மனம் இந்த பக்கம் நம்ம சாரும் போது உங்களோட கர்மாக்கள் பக்கம் நீங்கள் திங்க் பண்ண மாட்டீங்க. உடனே என்ன செய்யும்? கரையும். இப்போ காலையில் எழும்புறோடனே ஒரு நல்ல பாருங்கள் மொழிவேலை ஒன்று முழிச்சிட்டு போகிறீங்க, உடனே போனோடனே எல்லா காரியமும் நல்லா நடக்குது. அதே மாதிரி காலையில் எழும்புறோடனே கடவுளை நீங்கள் கடவுளை நினச்சி ஜெபம் பண்ணி தியானம் பண்ணிட்டு வெளியில் போனால் எல்லா கடமையும் சரியாக நடக்க அப்படின்னா கடவுள் பக்கம் சார்ந்த அந்த நல்ல தன்மை எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் விரும்புகிறதால கடமையை பார்த்து விரும்புகிறதால நீங்கள் கடமையை சரியாற்றவே எல்லாருக்கும் உங்களுக்கு விரும்புகிறோம், அதைத்தான் விரும்புகிறார்கள். இப்போ நாங்கள் கடவுள் பக்கம் நாங்கள் வாரோம், இங்கே வாரோம், நாங்கள் கடவுள் பக்கம் இல்லை, மனம் அந்த பக்கம் இருந்த நாடி கடவுளும் நம்மளை விரும்புகிறாரில்ல, நம்மளும் வேறு ஆக்களும் இது பண்ணுறாங்க. சும்மா அந்த அங்கே போயிட்டு நீங்கள் பாருங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுவார். விளங்குதா? ஏன் கஷ்டப்படுறோண்டு விளங்குதா? அப்போ நாங்கள் கடவுள் பக்கம் நெருங்கும் போது கூட கஷ்டங்கள் எங்களுக்கு வருது. அப்படி அப்படின்னா கடவுளை நெருங்கும் போது எங்களோட கர்மாக்கள் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் இன்னும் 2-3 வருஷத்துக்கு இருக்கிற கர்மாக்கள் எல்லாம் இங்கே நெருங்க என்ன செய்யும்? வெளியே கூட போய்கொண்டிருக்கார். அப்போ கஷ்டம் கூட இருக்கும். வெளியே போகிற உடனே அங்கே நாங்கள் பிறகு இந்த பிற்காலத்தில் பென்ஷன் எடுக்கிற மாதிரி நாங்கள் எதுவும் தாக்காமல் பிற்காலத்தில் நோவு இல்லாமல் துன்பம் இல்லாமல் நல்லா வாழக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு பெரிய ஒரு வழியைத்தான் நம்ம குருநாதர் நமக்கு காட்டினார். அப்படி ஒரு பெரிய ஒரு மகா சக்தி படைச்ச பெரிய வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நாங்கள் காலையில் எழும்புறோடைய கடைசி 21 தரம் சொன்னால ஒரு பாருங்கள் ஜெபமாலை கட்டி
ஒரு இது ஒன்று குஞ்சம் ஒன்று கட்டி நாங்கள் இருந்து கண்ணை மூடி பாருங்கள். நம்ம ஜெபமாலை நல்ல போல் நித்திர வராதவர்கள் முழிச்சிருந்து நித்திர வராதவர்கள் கண்ணை மூடி சொல்லலாம். நித்திர வர்றவர்கள் பாருங்கள் கண்ணை மூடன உடனே என்ன செய்யும், நம்ம ஒரு சூழலில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் பாருங்கள் பெரிய பொருள் ஒரு சூழலில் இருந்தேன். இப்போ இங்கே ஒரு சூழலில் வரும்போது என்னையும் புதுசாக இருக்கும். எப்படி நாங்கள் இறைவன் பக்கம் இல்லாட்டி தான் அப்படி இருக்கும். இறைவன் பக்கம் இருந்தால் எங்கே போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்கே போனாலும் என்னையும் சந்தோஷமாக இருக்கும். இந்த எல்லா இடமும் இறைவன் இருக்கார். நல்லா யூஸ் பண்ணுறாங்க. தூணில் துரும்பில் எல்லாத்துக்குமே இருக்கார். அப்போ நாங்கள் சொல்லி கடைசி ஒரு 10 நிமிஷம் 15 ஒரு அரை மணி தியானம் பண்ணி சொன்னாலும் பாருங்கள் நாங்கள் கவனிக்கணும். கவனித்து அப்படி நம்ம தியானம் பண்ணணும். பூசைகளுக்கெல்லாம் அப்படி கட்டாயம் நிச்சயம் வரணும். அப்படி வந்தால் எங்களோட கர்மாக்கள் நிச்சயம் கரைக்கப்படும். இதுதான் பாருங்கள் ஆரம்பத்தில் முதலியாசிரியில் நடந்தது. நாங்கள் களுவாஞ்சிக்குடியில் பாருங்கள் செய்யக்குள்ளே நடந்தது அதுதான். அப்போ இறைவன் அருள் உங்களுக்கு பட்டா இறைவனை சார்ந்திருந்தீங்க. இப்போ நாங்கள் வரப்போகிற பாருங்கள் பௌர்ணமி ஆத்ம ஞான பூரத்தில் தற்காலிகமாக அங்கே செய்யறோம். அதுக்கு பிறகு 25ஆம் ஆண்டு பாருங்கள் ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே சரியாக பாருங்கள் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையும் களுவாஞ்சூரில் செய்த மாதிரி பாருங்கள் மண்டூரில் நாங்கள் செய்கிற மாதிரி நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். யோசிச்சு பாருங்கள் செய்து பாருங்கள். உங்களைப் போல பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இன்றைக்கு பாருங்கள் துன்பப்படுறார்கள். அவர்களையும் பாருங்கள் வெளியில் கொண்டு வரத்துக்காக என் குருநாதர் இந்த முயற்சியையும் பண்ண சொல்லியிருக்கிறார். ஜனவரிக்கு பிறகு பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே போய் ஒவ்வொரு மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை யாகமும் மற்ற ஞாயிற்றுக்கிழமையில் பூசைகளுமாக செய்கிறதுக்கு நாங்கள் அந்த பக்தர்களை பொறுத்து செய்து உலகத்தில் வரப்போகிற எல்லா துன்பங்கள் வேதனை வறுமை சாக்காடுகளிலிருந்து எல்லா மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு சூட்சும ரகசியம் உண்டு எங்களுக்குள்ள அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கு. அந்த விஷயத்தை ஞானத்தின் மூலம் கண்டு மனமண்டா என்ன, உணர்வண்டா என்ன, ஐம்பொறிகளண்டா என்ன, ஏன் மனிதன் எப்படி அந்த மனிதனுடைய பாருங்கள் வடிவமைப்பு அமைச்சிருக்கிறார்கள், அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் பாருங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஏன் நம்மளுக்கு வேதனை வருது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஞானத்தில் பாருங்கள் கண்டு மக்களுக்கு காலத்து காலம் வழிகாட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வழியில் பாருங்கள் எங்களை கொண்டு போகும் மனம். அந்த மனம் கொண்டு போகும்போது நாங்கள் அடிக்கடி பாருங்கள் நாங்கள் இங்கே கவனிக்கும் போது எங்களுக்கு கொண்டு போகிறது நல்ல வருமா கூடாது வருமானு பாருங்கள் தீர்மானிக்கக்கூடிய பகுத்தறிவு பாருங்கள் கொடுத்து எங்களை பாருங்கள் சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்குரிய வழியை உங்களுக்குள்ள இருக்க பெரிய ஒரு மகாசக்தி அவங்களுக்குள்ள இருக்குது. அந்த சக்தியோட தொடர்பு கொள்வதற்கு நாங்கள் காயத்ரி மந்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணி அதோட தொடர்பு கொண்டு வரும்போது வரப்போகிற எல்லா துன்பங்கள்ல இருந்தும் உங்களுக்குள்ளே தான் உங்கள் குருநாதர் இருக்கிறாரு. அவரோட நீங்கள் தொடர்பு கொண்டால் கர்மாக்கள் கரைக்கப்படும். இல்லை அவரோட நாங்கள் தொடர்பு கொள்ளாமல் பாருங்கள் இருந்து வெளிப்பக்கம் நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது நீங்கள் பாருங்கள் இஞ்சையும் உங்களுக்கு வாரத்துக்கு விடாது, வெளியிலையும் பாருங்கள் கர்மாக்கள் செய்ய விடுதில்லை. இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள் கர்மாக்கள் செய்ய விடுதில்லை, வாழையும் விடாமல் இருக்கிறோன்னா நாங்கள் கருமாக்க பக்கம் எங்கள் மனம் போயிட்டு இறைவன் பக்கம் எங்களோட மனம் இன்னும் போகலை. எங்களுக்கு அந்த இறைவர் பக்கம் போய் கடவுள் பக்கம் வாழக்கூடிய சரியான வழி எங்களுக்கு கிடைக்கல உலகத்தில். ஆனால் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நாங்கள் பாருங்கள் சரியான வழியில் நாங்கள் பிரயோஜனப்படுத்தினோம்டா அடியேன் மாதிரி பாருங்கள் நீங்கள் என்னையும் எவ்வளோதான் சிக்கல் வந்தாலும் வறுமை வந்தாலும் சாக்காடு வந்தாலும் எவ்வளோதான் சிக்கல் வந்தாலும் அதை சோல்வ் பண்ணக்கூடிய ஒரு வழி எப்படி என்ற விஷயம் உங்களுக்குள்ள தெரிஞ்சிடும். அடியேன் மாதிரி பாருங்கள் 15ஆம் தேதி நாங்கள் இந்த பெரிய இடத்தை கட்டி அந்த இடத்துலேருந்து 5 நாளைக்குள்ளே ரிலீஸ் ஆகிட்டோம். ஒன்றும் இல்லாமல் நீட்டாக இருந்த இடமும் தெரியாமல் அப்படின்னு சொன்னால் நாங்கள் செய்யலை பாருங்கள். நாங்கள் எங்கள் கடவுள் பக்கம் இருக்கும்போது கடவுள் பாருங்கள் என் மனத்தை கொண்டு பாருங்கள் இதை கொண்டு செய்விக்கிறார். நான் கருமத்து பக்கம் பாருங்கள் இருந்தால் கர்மா தான் என்னை செய்ய வைக்கும். இப்போ விதியனையும் நம்மளை நல்லதுக்கு போகக்கூடாது, ஆனால் வெளியிலையும் வேலை செய்ய விடாமல் இருக்கும். இப்போ கடவுள் பக்கம் நாங்கள் இருக்கும் போது பாருங்கள் என்ன செய்யும், ஃபுல்லாக கடவுள் பக்கம் இருக்கும் போது 1 வருஷம் செய்ய வேண்டிய வேலையை என்னையும் 1 மாதத்துக்குள்ளேயும் செய்ய வைப்பாங்க. வச்சு பாருங்கள் நீங்கள் எல்லாம் இன்றைக்கி போகல எட்டி பாருங்கள், அந்த வேலை 1 மாதமும் முடியாது. யார் செய்தார்?
சொல்லி பாருங்க. அவர் தான் செய்தார். அவர் பக்கம் இருந்தால் தடை வராது. யோசிச்சு பாருங்க. அவர் பக்கம் இல்லாட்டி தடை வரும் பாருங்க, உங்களுக்குள்ள சிக்கல் வரும். யோசிச்சு பாருங்க. அடிக்கடி பாருங்க, அவரோட பக்கம் நாங்கள் போகணும், இல்லாட்டி அவர்கிட்ட இருந்தால் தான் சிக்கல் வராது. யோசிச்சு பாருங்க. என் குருநாதர் பாருங்க, இங்கே அந்த சுனாமி அடித்து வேலை நடந்து கொண்டிருக்குள்ள என்னோட சேர்ந்து 14 பேர் பாருங்க வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஒரு நாள் என்னை அவர் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டார், ஒரு இது ஒன்று கொடுக்குறதுக்கு. அங்கே ஒரு 9 நாள் நின்று நாங்கள் பாருங்கள் நின்றும் போது நான் இங்கே கொஞ்ச நாளைக்கு நிற்கிறேன் சாமி. இல்லைப்பா, மூப்பனில்லா கூத்து முழு கூத்து அமையாது, நீ போனால் தான் நாங்கள் அமையும் அப்படின்ட்டு சொன்னார். ஏன்னா குருவை நாங்கள் உள்ளுக்குள்ளே காணாத மட்டும் நாங்கள் ஒரு ஆள் போய் அங்கே நின்றால் தான் பெரிய என்ன செய்யும், அவர்கள் இதை கவனித்து வேலை செய்வார். நான் இங்கே ஒரு நாள் இல்லாமல் போகிற உடனே அவங்களுக்குள்ளே பாருங்கள் என்ன ஒரு வெறுப்பு தன்மை கொண்டு வந்து கடைசியில் சண்டை பிடிக்க பார்த்தாங்க வேலை செய்ய. யோசிச்சு பாருங்க. அப்போ என்னடா, நாங்கள் குருவோட தொடர்பு கொண்டோம்டா அந்த வெறுப்புத்தன்மை அது இதெல்லாம் வராமல் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை வந்துடும். அதுக்காக வெளியில் போன உடனே பாருங்கள் சரியாயிட்டு அப்படின்னு சொன்னால் அவர்களையும் குற்றம் இல்லை, பாருங்கள் ஒருவர்களையும் குற்றம் இல்லை. இப்படித்தான் உலகத்தில் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அறியறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். ஏன்னா நாங்கள் இந்த உலகத்தில் துன்பமில்லாத இன்ப வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு பாருங்கள். அளவுக்கு அதிகமான ஆசை, அளவுக்கு அதிகமான பற்று, அளவுக்கு அதிகமான கவலை எல்லாம் அளவுக்கு அதிகமாக வரும்போது உலகத்தில் வாழையும் விடாமல் கடவுள் பக்கம் சேரையும் விடாமல் பாருங்கள் என்ன செய்யும், வழி நடத்தும். அப்படி ஒரு வழியிலிருந்து உங்களை பாருங்கள் கடவுள் பக்கம் சார வச்சு உங்களோட வேலையும் செய்து என்ன கடவுள் பக்கம் சார்ந்து வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை தான் என் குருநாதர் பாருங்க காட்டினார். இது பெரிய ஒரு மகா சக்தி படைத்த வழி. அதனால் பாருங்கள், நாங்கள் வியாழக்கிழமை இங்கே நடக்கும், வருகின்ற பௌர்ணமி மண்டூரில் நடக்கும். செய்திகள் வாசிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கன்ற மாதிரி உங்களுக்கு பாருங்கள். நீங்கள் தீர்மானித்து வர முடியாதாக்கள் வர்றங்க, வர முடியாதாக்க வீட்டிலண்டான போயாவில் அன்றைக்கு தியானம் பண்ணி உங்கள் மனதைத்தான் நீங்கள் வெல்லணும், இல்லை சாமிர மனத்தை வெல்வதற்காக வரவில்லை அப்படின்னு நீங்கள் எல்லாரும் ஒரு வெல்லணும். நீங்கள் வருவதெல்லாம் உங்களுடைய கர்மாக்களை வெல்லுவதற்காகத்தான். நீங்கள் வேலை செய்கிறெல்லாம் உங்களோட கர்மாக்கள் வெல்ல வைப்பதற்காகத்தான். நீங்கள் எல்லாம் செய்தெல்லாம் பாருங்கள் இறைவன் பக்கம் போய் சார்ந்து எல்லாம் செய்தெல்லாம் உங்களோட கர்மாக்களை கரைப்பதற்காகத்தான். இறைவனுடைய கர்மாக்களை கரைப்பதற்கு அல்ல, எங்களுடைய கர்மாக்களை கரைப்பதற்காகத்தான் இறைவன் பக்கம் நாங்கள் வாரோம். அப்படி நாங்கள் கர்மத்து பக்கம் போய் இறைவன் பக்கம் வராமல் இருந்தால் என்ன செய்யும், கர்மா எங்களை கரைச்சி விட்டுருவார் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. இண்டையிலிருந்து பாருங்கள் எவ்வளோ காலம் 7 வருஷம் நாங்கள் விட்டுத்தோம். இண்டையிலிருந்து ஒரு சங்கல்பம் கொள்ளணும். 1ஆம் ஆண்டு மாதிரி 21 தடவை மணி எடுத்து 21 ஜெபமாலை நீங்கள் கட்டணும், தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி வரும்போது உங்களை மனதில் என்ன மாற்றம் வருதுன்னு சொல்லணும். அப்படி தியானம் பண்ண இயலாதவர்கள் வராமல் நின்றுங்கள். யோசிச்சு பாருங்கள். இது நம்ம வாரதுன்னா கர்மாக்களை கரைப்பதற்கு, உங்களுக்கு கர்மாக்கள் கரைப்பதற்கு காலையில் எழுப்பி 10 நிமிஷம் உண்டான நீங்கள் தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ணி வரும்போது உங்களுக்கு என்ன மாற்றம் வருது, துன்பங்கள் வருதா, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நாங்கள் சொல்லி தருவோம். யோசிச்சு பாருங்கள். என்னுடைய நாங்கள் வந்திருக்கிறது, நாங்கள் செய்த காயத்ரி மதம் சொல்லி செய்கிற இடம் உலகத்தில் பாருங்கள் எவருக்கும் கிடைக்க முடியாத ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் பாருங்கள், ஒரு குரு சொல்கிற மாதிரி கடவுளை ஒரு 10 நிமிஷம் அவனை நினைச்சி பாருங்கள், உங்களுக்குள்ள இருக்க கர்மாக்களை கரைப்பதற்கு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.